பெரும்பாலுமே கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த 2 ஸ்பேரா கிச்சன்ல இருக்க ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். ஒண்ணு வந்து லாக்கு, 2வது வந்துட்டு இந்த வாசர். வாசர் வந்து சிலிண்டர் போடுற அண்ணா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டாலே இப்போதும் ஃப்ரீயாவே தருவாங்க. நான் அப்படிதான் 2 இது வாங்கி வச்சிருக்கேன். நம்ம சிலிண்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ஆன் பண்ணோடனே ஸ்மெல் வந்து லீக் ஆகுற மாதிரி ஸ்மெல் வரும். மோஸ்ட்லி இந்த வாசர்ல தான் ஹோல் ஏதாவது இருக்கும். இதை நம்மளே சேஞ்ச் பண்ணிடலாம். அது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்மெல் வருதுன்னா கட்டாயம் நம்ம சிலிண்டர் போடுற அண்ணா வந்து கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் லாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்துலயும் அப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலேட்டர் பக்கத்துலயும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்த டியூப் வந்து மூவ் ஆகாது. ஸோ வந்துட்டு ஃப்ளேம் ஆகாது, லீக் ஆகாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அண்ட் கிட்ஸ் இருக்கவங்க கட்டாயம் போடணும்னே சொல்லுவேன். கிட்ஸ் பிடிச்சி இழுத்துருவாங்கங்கிற பயம் நம்ம இல்லாமல் இருக்கலாம். இந்த லாக் வந்து நாங்கள் 3 வருஷம் ஆகுது. இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கோம். என்னோட மெயின் பிரச்சனையே இந்த டியூப் தான். டியூப் நல்ல டியூப் தான், கபோர்ட் பட்டு ரொம்பவே நஞ்சு போச்சு. அந்த லாக் போட்ட இடமும் பிளவிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு அட்வான்ஸாக வந்து இன்ஸ்டலேஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தான் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட்